students, next exercise 9A la irukku question number 8. The question is, when a population of a village when increased by 15% becomes 19,320, what was the original population? So question என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு village உடைய population 15% increase ஆயிருக்கு. So increased by 15% becomes 19,320. So 15% increase ஆகும்போது new population எவ்வளவு ஆயிருக்குனா 19,320 ஆ சேஞ்ச் ஆயிருக்கு. Question is, what was the original population? அப்ப இந்த percentage increase ஆகிறதுக்கு முன்னாடி population எவ்வளவா இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. So 15% அதிகமா இருக்கு. அப்ப அதிகமாகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா population எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். So 19,320 ங்கிறது 15% அதிகமானதுக்கு அப்புறம் வரக்கூடிய total population, new population. நம்ம previous original population ஃபைண்ட் பண்ண போறோம். So original population தெரியல. So என்ன எடுக்கலாம்? X ன்னு எடுத்துக்கலாம். Let X be the original population of the village. So let X be the original population of the village. So the village உடைய population X ன்னு கன்சிடர் பண்றோம். Original population of the village. Now so percentage increase actually. So increase ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. So increased by 15%. So increase ஆயிடுச்சு. So நம்ம என்ன பண்ண போறோம்? percentage increase கொடுத்துட்டாங்க. So அதுக்கு previous-ஆ ஒரு original amount find பண்ண போறோம். So அதுக்கு முன்னாடி எவ்வளவு increase ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். So increased in value. So increase in value. So எவ்வளவு increase ஆயிருக்குன்னு சொல்லி find பண்ண போறோம். So increased in value is equal to so original priceங்கிறது இது கம்மியா இருந்தது. So if increase ஆனது இது அதிகம் இல்லையா? So 19,320 ங்கிறது அதிகமா இருக்கும். 19,320 ங்கிறது அதிகம். So லோயரா இருக்கக்கூடியது கம்மியா இருக்கக்கூடியது original population previous கம்மியா இருந்தது. இப்ப அதிகமா தான் இருக்கு. So இதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா original so எவ்வளவு increase ஆயிருக்கு அப்படினு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். So percentage increase னு சொல்றோம். So percentage increased formula யூஸ் பண்றோம். So percentage increased is equal to increased in value is divided by original value into 100%. So percentage வேணா 100 மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா மூலமா யூஸ் பண்ணிக்கிறோம். So percentage increase எவ்வளவு percentage increase ஆயிருக்கு? 15% increase ஆயிருக்கு. So the 15 இங்க போட்டுக்கலாம். So 15% increased is equal to increase in value. So எவ்வளவு வேல்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கும்? So 19,320 ங்கிறது நியூ பாப்புலேஷன், x ங்கிறது ஓல்ட் பாப்புலேஷன், அதுல சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு தெரியும். So 19,320 minus x is divided by original population x ன்னு எடுத்துறோம் into 100. So the multiply 100 ங்கிறது டிவைட் ஆ மாறிடும். So 15 by 100 ஆ மாறிடும். So multiply வரும்போது டிவைட் ஆ மாறிடும். So multiplication 100 டிவிஷன் ஆ மாத்திட்டேன். So 19,320 minus x is divided by x. So 5 table cancel பண்ணலாம். 3 5s are 15. 3 5s are 15. So 20 5s are 100. So 20 5s are 100. So 3 by 20 இருக்கு. So 3x இன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 into x 3x is equal to so 20 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 20 into 19,320 minus x. So next bracket குள்ள மல்டிப்ளை பண்றேன். So 19,320 into 20 மல்டிப்ளை பண்றேன். 19,320 into 20 கூட மல்டிப்ளை பண்றேன். 320 கூட ஒரு 20 மல்டிப்ளை பண்றேன். So இந்த 20 எடுத்தறலாம் லாஸ்ட் 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 3s are 6, 2 9s are 18, remaining 1, 2 1 is 2, 2 plus 1 is 3. So இங்க 20 இருக்குதா? அப்ப இந்த 20 இங்க போட்டுக்கலாம். So எவ்வளவு வந்திருக்கு? 3,86,000 சொல்லி வந்திருக்கு. So இந்த வேல்யூ எழுதிக்கிறேன். So 3x is equal to 3,86,400 minus 20 into x 20x வந்துரும். So next stepல 3x minus 20x ஒரே டேர்மா கொண்டு வந்துறலாம். So minus 20x இன்சைட் வரும்போது plus 20x ஆ மாறும். So 3x plus minus 20x இருந்தா plus ஆ மாறிடும். Plus 20x is equal to 3,86,400. So the value right side ல இருக்கும். So 20 plus 3 is 23x is equal to 3,86,400. So x உடைய வேல்யூ என்ன பண்ணலாம்?
3,86,400 23 ஆல டிவைட் பண்றோம். சோ மல்டிப்ளைஸ் வரும்போது டிவைடா மாறும். equal to 3,86,400 by 23 கிடைச்சிருக்கு. சோ இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ டோட்டல் ஒரிஜினல் பாப்புலேஷன் நமக்கு தெரிஞ்சிரும். சோ 3,86,400 so 23 ஆல டிவைட் பண்றோம். divided by 23. So 3 divided ஆகுது. So 30 எடுக்கலாம். 38 ல 123 இருக்கு. 123 is 23. So next subtract பண்ணா 8 minus 5 is 3 is 5. 3 minus 2 is 1. So next 6 கீழ கொண்டு வந்தறேன். So 156 வந்துரும். So இந்த 156 எவ்வளவு டைம் செக் பார்க்கலாம். ஒரு 8 டைம் செக் பண்றேன். 8 3s are 24 remaining 2. 8 2s are 16. 16 plus 2 is 18. So 8 6 டைம் வருது பார்க்கலாம். So 6 டைம் செக் பண்றேன். 6 3s are 18 remaining 1. 6 2s are 12. 12 plus 1 is 13. So 158. So subtract பண்ற அப்படினா எவ்வளவு கிடைக்குது பாருங்க. So 6 ல இருந்து 8 subtract பண்ணும்போது பேராவனா 16 ஆ மாறிடும். 16 minus 8 is 8. So இங்க 4 தான் இருக்கும். 4 minus 3 is 1. So next இந்த 4 கீழ கொண்டு வரேன். So 184. So 8 டைம் இப்ப செக் பண்றேன். 8 3s are 24 remaining 2. 8 2s are 16. 16 plus 2 is 18. So 184 டேட்டா வந்துருச்சு. So 20 இருக்கு. என்ன பண்ணா 20 டேட்டா இறக்கிட்டு இந்த 20 மேல போட்டுக்கலாம். So 16,800 கிடைச்சிருக்கு. Therefore x is equal to 16,800 சொல்லி கிடைச்சிருக்கு. So 16,800 என்ன? Population of the village. So previous original population of the village is 16,800. Therefore original population of the village. Original population of the village is 16,800. Thank you.